அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று உறுதியாகவே நடக்க போகிறது. துலாம் ராசிக்கு யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் மிகப்பெரிய சம்பவமானது நிச்சயமாக நடக்க போகிறது. அதற்கு மிக முக்கியமாக பார்க்கப்படுவது இந்த வேளையில் பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை 6 கிரகநிலைகள் மொத்தமாக 7 கிரகநிலைகள் முழுமையாக கடந்து செல்ல போகின்றன. பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை 7 கிரகநிலைகள் கடந்து செல்லக்கூடிய இந்த வேளையில் கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தின் காரணமாக மிக பெரிய அளவிலான அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. அதிலும் குறிப்பாக பல்வேறு வகையில வேதனை, அவமானம், சிக்கல் என்று நினைக்கக்கூடிய பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றமும் இழந்த செல்வத்தை மீண்டும் பெறக்கூடிய வகையில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருந்து குறிப்பாக 6 கிரகநிலைகள் வலுப்படுத்தி 7ஆம் இடத்தை நோக்கி நகரப் போகின்றன. 5லிருந்து 6ஆம் இடத்தையும் அதை தொடர்ந்து 7ஆம் இடத்தையும் வலுப்படுத்த போகின்றன. அதிலும் குறிப்பாக துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சுக்கிரன் இந்த தருணத்தில் உச்சபலம் பெற போகிறார். அதற்கு முன் 5இல் மாசி மாதத்தின் முற்பகுதியில் வலம் வருகிறாருங்க. சூரியன், புதன், செவ்வாய், சுக்கிரன், சனி, ராகு மற்றும் சந்திரன் என பல கிரகநிலைகள் இந்த 5ஆம் இடத்தை கடந்து செல்வதோடு லாபஸ்தானத்தை மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப் போகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை விட பல மடங்கு லாபம் இந்த மாசி மாதத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் இந்த கிரகநிலைகளின் சப்தம பார்வை லாபஸ்தானத்தின் மீது பதிவதால் அமோகமான வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. எனவே மாசி மாதத்தின் துவக்கத்திலிருந்தே கிரகநிலைகளின் அமைப்பால் பல யோகங்கள் விரைவாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கைகூட போகிறது. அதிலும் குறிப்பாக குரு சுக்கிர மங்கள யோகம், புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் நிறைந்திருப்பதோடு கிரக கூட்டு சேர்க்கை யோகமும் நினைத்தவாறே மிக பெரிய அளவில் அமைய போகிறது. எனவே மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நினைத்த காரியம் நிறைவேறக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது துலாம் ராசிக்காரர்கள் பல்வேறு வகையில பின்னடைவு, சிக்கல், சிரமம் என்று நினைத்து பல காரிய தடைகளை அதீதமாக சந்தித்து வந்தவர்களுக்கு அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாசி மாதம் உறுதியாகவே அமைய போகிறது. மிக பெரிய அளவிலான ஆற்றல் பிறக்கும் ஒரு தருணமாகவும் அரசு சார்ந்த பணிகளில் வெற்றி கிடைக்கும் வேலையாகவும் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட முயற்சிகளில் அமோகமான வெற்றி வாய்ப்பை பெறும் சந்தர்ப்பமாகவும் பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது முழு சுபகிரகமான குரு பகவான் 9இல் வக்ர நிவர்த்தி பெற போகிறார் இந்த மாதத்தின் இறுதியில். அதற்கு முன் அவரது சுப பார்வை 5ஆம் இடத்தில் கடந்து செல்லக்கூடிய 7 கிரகநிலைகளின் மீது பதிகிறது. கேதுவை தவிர அனைத்து கிரகங்களையும் புனிதப்படுத்துகிறாருங்க. எனவே மிகப்பெரிய அளவிலான மாற்றம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் முழுமையாக நீங்கும். நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல்வேறு வகையான காரிய தடைகளையும் சிரமங்களையும் முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சூரியன். எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குருவின் சுப பார்வை 5ஆம் இடத்தில் பதிவதால் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உட்பட பல கிரகநிலைகள் புனிதத்துவம் அடைவதால் மிக பெரிய அளவிலான காரியம் எளிதில் சுப நிகழ்வுகள் கைகூடும். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட வியக்கத்தக்க வகையில் பல நல்ல மாறுதல் மோட்சக்காரகரான கேதுவும் லாபஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் சிறப்பாக கைகூட போகிறது. எனவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தொட்ட காரியம் அனைத்திலும் முன்னேற்றம் கிடைப்பதோடு வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் தருணமாகவும் வருமானம் உயரும். மிக சிறப்பான வேலை வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கைகூட போகிறது. துலாம் ராசிக்காரர்கள் நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்று என்று இருந்த சூழலில் அவற்றை சரி செய்யக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. இந்த மாசி மாதத்தின் துவக்கத்திலிருந்தே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் மிக சிறப்பாக நிறைவேற போகிறது. இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே தடையின்றி சிறப்பாக கைகூடும். ஏனென்றால் ராசியின் உச்ச அதிபதியான சனி பகவானும் முழுமையாக யோக சனியாக அமர்கிறாருங்க. எனவே அமோகமான மாற்றம் இந்த வேளையில் கிடைக்க போகிறது. திருக்கணிதத்தின்படி ராசியின் உச்ச அதிபதியான சனி பகவான் யோகஸ்தானத்தில் வலம் வந்தாலும் பாக்கியத்தின்படி முழுமையாக மார்ச் 6ஆம் தேதியிலிருந்து தான் அங்கு அமர போகிறார். எனவேதான் நீங்கள் நினைப்பதை விட யோக சனியின் அமைப்பால் சனி பெயர்ச்சியின் காரணமாக அதிரடியான மாற்றத்தையும் அற்புதமான வாய்ப்புகளையும் உருவாக்கி கொள்ளக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. யோக சனியால் 12 ராசியில் முதன்மையான யோகத்தை பெறக்கூடிய
ராசியாக பார்க்கப்படுவது நிச்சயம் துலாம் ராசி என்று உறுதியாக சொல்லிவிடலாம். அப்படிப்பட்ட சிறப்பான இடத்திற்குள் ராசியின் உச்ச அதிபதியான சனி நுழையக்கூடிய இந்த வேளையில் அனைத்து காரியங்களும் துலாம் ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாக உறுதியாக அமைய போகிறது. அதோடு மட்டுமல்லாது தொட்ட காரியம் அனைத்தும் வெற்றி கிடைக்கும். எதிர்பார்த்த பலன்களும் நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் தடையை இல்லாமல் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இழப்புகளை ஈடு செய்யக்கூடிய வகையில் வருமானம் அதிகரிக்கும். உடல்நல தொல்லைகள் பெரிய அளவில் கட்டுக்குள் வரும். பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் இணைவதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் பல சிக்கல்களையும் நெருக்கடிகளையும் சிரமங்களையும் களைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி பகவானின் பார்வையால் சகோதரர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். வழக்குகள் சாதகமாக முடியும். உடன் பிறந்தவர்கள் திருமணத்தை முன்னின்று நடத்தக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. இல்லத்தில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் சிறப்பாக கைகூட போகிறது. எதிர்பார்க்கக்கூடிய பண வரவு திருப்திகரமாக அமையும். தேவைகள் அனைத்தும் யோக சனியால் நிறைவாக அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வதோடு சௌகரியத்தை மேம்படுத்தும் தருணமாகவும் இனிதான் தானாக பல நல்ல காரியங்கள் நீங்கள் நினைப்பதை விட மிகப்பெரிய சம்பவமாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதோடு மட்டுமல்லாது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனும் அங்கு உச்சபலம் பெறுகிறாருங்க. 6ஆம் இடத்தில் சனி யோகத்தை வெளிப்படுத்தக்கூடிய வேளையில் உச்சபலம் பெற்று ராசியின் ஆதர் யோகஸ்தானத்தை வெளிப்படுத்த போகிறார். ராசியின் ஆதர் யோகஸ்தானத்தில் உச்சபலம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் பண நெருக்கடி அகலும். நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிறதை விட துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல தகவல் இரட்டிப்பு மகிழ்ச்சியை பெற்றுத்தரக்கூடிய வகையில் அரசியலில் பெரிய அளவிலான சம்பவமாக நடைபெறுவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை நிச்சயமாக கைகூடும். அதோடு மட்டுமல்லாது மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 5இல் உச்சபலம் பெற்று வலம் வரக்கூடிய வேளையில் 6ஆம் இடத்தில் நுழைவதற்கு முன் 5ஆம் இடத்தில் நுழைய போகிறாருங்க. 4இல் உச்சம் பெற்றிருக்கும் செவ்வாய் மிக அற்புதமான பொன்னான நிறமாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வெளிப்படுத்தும் தருணத்தை மாற்றி கொடுக்க போகிறார். குடும்ப உறவுகளுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் விலகும். கடனை அடைத்து நிம்மதி பிறகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. புதிதாக விவசாயம் சார்ந்த பணிகளில் பல சலுகைகளை விரைவாக சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. இதுவரை பெரிய அளவில் தடை என்று இருந்த காரியங்கள் அனைத்தும் விலகி முன்னேற்றம் விரைவாக கிடைக்கும் தருணமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அமைய போகிறது. துலாம் ராசிக்கார பெண்மணிகளுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான முன்னேற்றமும் தடையில்லாமல் நிச்சயம் நிறைவாக கைகூட போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் இந்த மாசி மாதத்தில் முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள். மிகப்பெரிய அளவில் செல்வ வளமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிகப்பெரிய சம்பவம் ஒன்று மகிழ்ச்சியை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கக்கூடிய வகையில் நிச்சயமாக கைகூடும்.